ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒக்கட்சு கேமிங் ஐடி சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னவா இருக்கும்? ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நெர்ஃபை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்கமிங் டேஸில் ஒரு நெர்ஃப் ஒன்று வரப்போகுது. அந்த நெர்ஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நெர்ஃபு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு நெர்ஃப் வந்திருக்கு கைஸ். அது என்ன எக்யூப்மெண்ட் அப்படின்னா, நம்ம என்டர்னல் டோம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நெர்ஃப் வந்திருக்கு கைஸ். அந்த நெர்ஃபை பற்றினா ஒரு சின்ன வீடியோ தான் இது. அது போக வந்து நம்ம கிளான் கேம்ஸில் அப்கமிங்கில் வரக்கூடிய கிளான் கேம்ஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லோரும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போயிட்டு அப்படியே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு என்டர்னல் டோமை பற்றி தான் கைஸ். இந்த ஒரு என்டர்னல் டோமுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எபிலிட்டி இருக்குல்ல, எபிலிட்டி டியூரேஷனில் வந்து 0.2 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க கைஸ். இதனால் என்னடா இது நல்ல அப்டேட்டு தான்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நல்ல அப்டேட்டு தான். பட்டு அதுக்கப்புறம் நெர்ஃப்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த நெர்ஃபில் தான் பெரிய ஆப்பா தூக்கி சொல்லியிருக்காங்க கைஸ். சாம்பார் ஆப் எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்னல் டோம் யூஸ் பண்ணும்போது ஒரு சாகா வர மாதிரி நம்ம ட்ரூப்ஸுக்கும் அது போக நம்ம ட்ரூப்ஸோடு சேர்த்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் கைஸ். நம்ம லூன்ஸு, பலூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஸ்லாமரு, இந்த ஒரு பிளிம்ப்பு, இதுக்கெலாம் கிடைக்கும். ஜஸ்ட்டு அந்த எபிலிட்டியை போட்டோன்னே இப்போதைக்கு நம்மளுக்கு எப்பயும் போல் அந்த எபிலிட்டியை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு சாகா வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம டவுனால் அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக அப்ரோச் பண்ணுவோம். இனிமேல் இந்த ஒரு அப்டேட் வந்த பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாகா வரம் இருக்குல்ல, நம்ம வார்டனோட ஆரா சர்க்கிளை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த சாகா வரம் இனிமேல் வராது கைஸ், இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரூப்ஸ் வந்து ஜஸ்ட்டு நம்ம எபிலிட்டி போட்டோம் அப்படின்னா வெளியில் போயிடுச்சுனாலும் அதே ப்ராப்ளம். அது போக வெளியில் இருக்க ட்ரூப்ஸு ஜஸ்ட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு எபிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோலி முடிச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரூப்ஸை வந்து நம்ம கிராண்ட் மாடர்ன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோம் கைஸ். நம்ம செகண்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கு வந்து இந்த கிளான் கேம்ஸ்னு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கிளான் கேம்ஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் கைஸ். கிளான் கேம்ஸோட பேனர் இதுதான் கைஸ், அதாவது கேலண்டரு. ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் வந்து 6th இது கைஸ், பார்த்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் அண்டு இதெல்லாம் கிடைக்கும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசி 2 தான் கைஸ் முக்கியமானது. நம்மளுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய நிறையா ரிவார்ட்ஸும் கடைசி 2 தான் வரும், அதையும் பார்த்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கட்சு கேமிங் ஐடி. லவ் யூ ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. டாட்டா, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.